கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே நிறைந்த வாழ்க்கை நடைமுறைகள் அனைத்தையுமே சரியாக தங்கள் வாழ்க்கை நடைமுறைகளாக மாற்றிக்கொண்டவர்கள் தான் சஹாபாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, காலித் ரலியல்லாஹுவை போன்று அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரியத்தை கொண்டவர்கள் தான் நிறைய சஹாபாக்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்களும் பெருமானாரின் மீது அன்பு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அன்பு எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு முறை அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு யூதனுடைய தோட்டத்திலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மரத்தின் மீது இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தௌராத்தை படித்தவர்கள். அவர்கள் தௌராத்திலே படித்திருக்கிறார்கள், முஹம்மது என்பவர் வருவார், அவரை யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ வெற்றி பெறுவார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் தௌராத்திலும் இஞ்சியிலேயும் ஜபூருடைய வேதங்களிலேயும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை படித்தவர்கள் தான் சல்மான் பாரிசி. யூதனுடைய தோட்டத்திலே மரத்தின் உச்சியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவார்கள். வந்தவுடனே அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆதங்கத்திலே எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் தான் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களின் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் மிகவும் அதிசயமாக இருக்கும். ஆனால் அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர்களின் மீது இருந்த அன்பும் பாசமும் எந்த அளவிற்கு இருந்தது என்று பார்க்கின்ற நேரத்திலே வரலாற்றிலே எழுதப்படுகிறது. பேரித்தம்பழத்தினுடைய உச்சி மரத்திலே இருக்கிறார்கள். பேரித்தம்பழத்தினுடைய மரம் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். செதில்களாக இருக்கும். அந்த மரத்தினுடைய உச்சியிலே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடனே அங்கிருந்து கரத்தை விட்டார்கள். இறங்கி வரவில்லை. அவர்கள் மரத்திலிருந்து இறங்கி வரவில்லை. மரத்திலிருந்து அப்படியே சரசரவென்று கீழே விழுந்தார்கள். உடல்கள் எல்லாம் ரத்த கலையாக மாறி போனது. ஓடினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி விரண்டு ஓடினார்கள். பெருமானாருடைய சமூகத்திற்கு போய் தௌராத்திலே எப்படி பார்த்தார்களோ, பெருமானாருடைய அடையாளங்களை எப்படி பார்த்தார்களோ, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றி எப்படி இருந்தது, அவருடைய உடல் எப்படி இருந்தது, அவருடைய பேச்சு எப்படி இருந்தது, அவருடைய முகம் எப்படி இருந்தது, எல்லாம் தௌராத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முற்றிலுமாக பெருமானாரிடத்திலே சோதித்தார்கள். சோதித்தவுடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உங்களிடத்திலே நான் எதையெல்லாம் பார்த்தேனோ, தௌராத்தில் எதையெல்லாம் நான் உங்களுக்கு அடையாளங்களாக பார்த்தேனோ அத்துணை அடையாளங்களையும் நான் உங்களிடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். உங்களுடைய முதுகிலே காத்த முன்ன